viewers, welcome to Food Gastro. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஹோட்டல்ஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸான டிஷ்னு சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 போர்ஷனுக்கு மேல விற்கக்கூடிய ஒரு டிஷ்னு சொல்ல முடியும். என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா. பேசிக் மசாலாவுக்கு ஆயில், அது கூட கொஞ்சம் டர்மரிக், கொஞ்சமாக கரம் மசாலா, அது கூட பெப்பர், அதுக்கப்புறம் பேசின் ஃப்ளார், இது எல்லாத்தையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு திக்னிங் பண்ண போகுது. அது கொஞ்சமாக தயிர் சேர்த்தோன்னா அது சாஃப்டாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃபஸ்ட் மேரினேஷனுக்கு சிக்கன் எடுத்துக்கிறோம். சிக்கனை நல்லா மசாஜ் பண்ணுறதுக்கு ஆயில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, கொஞ்சமாக பெப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இது வந்து சிக்கன் டெண்டர் பண்ணுறதுக்காக, அதாவது சாஃப்டாக வச்சுக்க போகுது. அதனால் நம்ம ஃபஸ்ட் மேரினேஷனில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு போகிறோம். சிக்கன் டிக்கா மசாலா மேரினேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறோம். அது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், அது கூட கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம செஞ்ச பேசின் ஃப்ளார், கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில், அது கூட நம்ம கொஞ்சமாக க்ரீன் சில்லி அதை சாப் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடி லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம், அதனால் ஞாபகம் வச்சுக்கணும், அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ண அந்த சிக்கனை அந்த பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மினிமம் 2 hours சைடில் எடுத்து வச்சிட்டோம்னா அது ரெடி. அது கூட வெஜிடபிள்ஸ், எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு அந்த டிக்கா கூட நடுவில் சேர்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கும். அது எந்த வெஜிடபிள் இருந்தாலும் சேர்த்து பண்ணிக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது குடமிளகா, தக்காளி, வெங்காயம், இந்த மூணுத்தையும் அந்த டிக்கா சைஸில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்கு கட் பண்ணிக்கிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து தான் நம்ம சிக்கனில் போட்டு கிரில் பண்ண போகிறோம். இது கிரில் பண்ணுறதுக்கு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான மீன் சட்னி அரைக்க போகிறோம். முதல்ல இது நான் மல்லி ஆட் பண்ணுறேன். மல்லி 80%னா 20% புதினா இருந்தால் போதும். மல்லிக்கு அப்புறம் இது கூட நான் புதினாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மற்ற விஷயங்களை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கார்லிக் சேர்த்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் சேர்த்ததுக்கப்புறம் க்ரீன் சில்லிக்கு அப்புறம் லெமன் ஜூஸ், அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு சால்ட். இவ்வளோ விஷயம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஐஸ் வாட்டர் இருக்கிறதுனால ஐஸ் வாட்டர் ஊற்றி நான் அதை பிளெண்ட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சம் சாட் மசாலா அண்ட் கர்ட் இதையும் நம்ம சேர்த்துருக்கோம். சில் வாட்டர் சேர்க்க பார்த்து உங்களுக்கு சட்னியோட கலர் அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ அதனால் நம்ம அதை போட்டு நம்ம அரைச்சி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இது நீங்கள் முன்னாடியே வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் அட்லீஸ்ட் வந்து 6 hours வரைக்கும் எதுவும் ஆகாது. ஓவர் நைட் வச்சு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சட்னி அரைச்சிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மேரினேட் பண்ண சிக்கன், அது கூட இந்த வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா நம்ம கிரில் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட பார்பிக்யூ சார்கோல்கான ஆப்ஷன் இருந்ததுன்னா அதில் போட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ அதே எஃபெக்டில் நான் பேனில் எப்படி செய்கிறது தான் காட்ட போகிறேன். இப்போ ஒரு கம்பியில் வெஜிடபிள், அதுக்கப்புறம் சிக்கன், இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் நான் எல்லாத்தையும் கோத்துக்க போகிறேன். முடிஞ்சல அந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக சேர்க்க பார்த்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான அப்பீலிங் இருக்கும். அதனால் முதல்ல நான் கேப்சிகம் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் டொமேட்டோ சேர்க்க போகிறேன். அண்ட் அதுக்கடுத்த ஸ்டேஜில் ஆனியன் போட பார்த்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி சிக்கன் நீங்கள் போட பார்த்து ஒரே சைடில் போட்டிங்கன்னா அது பெருசாக இருந்ததுன்னா வேகாது. அதனால் கொஞ்சம் அதை டில் பண்ணி எல்லா சைடுமே குக் ஆகிற அளவுக்கு நம்ம போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவில் எத்தனை ஸ்கீவர்ஸ் வேணால் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் 2 hours ஊற வச்சுருக்கிறதுனால அப்படியே நான் எடுத்து குக் பண்ண போகிறேன். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் அதுக்கு மேலே இன்கேஸ் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பிடிச்ச வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த ஒரு மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் வெஜிடபிள் வச்சு ஒரு ஸ்கீவர் ரெடி பண்ணியிருக்கேன். நான்ஸ்டிக் பேனில் எண்ணெயை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்கியூவரை எல்லா சைடுமே குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா கலர் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சிக்கன் டிக்கா நீங்கள் நார்மலாக கோல்டன் ப்ரௌன் பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் டார்க்கர் கலர் எடுத்திங்கன்னா அந்த கபாப்க்கான ஒரு சார்கோல் ஃப்ளேவர் ப்ளஸ் கொஞ்சமாக வந்து அந்த தந்தூரோட டச் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான்ஸ்டிக் பேனில் பண்ணாலும் கரெக்டாக நீங்கள் குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் டைம் டு டைம் இன்கேஸ் வேணும்னா பட்டர் இல்லை கொஞ்சமாக வாட்டர்லாம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ஜூஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி 2 sides குக் பண்ணியாச்சு. இன்னொரு அந்த 2 sides குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடும். ரெடியான சிக்கன் டிக்காவை நம்ம ஸ்மோக் பண்ண போகிறோம். அதுதான் இதை வந்து தந்தூராகவே ஆக்க போகுது. ஸோ அந்த ஸ்மோக் இருக்க பார்த்து அந்த தந்தூருக்கான ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய எனி சார்கோல், இட் கேன் பி ஈவன் நம்ம கொட்டாங்குச்சி இருந்தால் கூட போதும். அந்த சார்கோலுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கீ விட்டுட்டு போட்டுனா போதும். அதிகமாக போட்டுறாதீங்க. அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு கெரோசின் ஸ்மெல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த கபாபில் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கியிருக்குப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். அது கூட கொஞ்சமாக ஒரு சாலட் மாதிரி ஆனியனோட லச்சா சாலட் மாதிரி ரெடி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றதுனால அந்த லச்சா சாலட் அங்கே வச்சுட்டு நம்ம இந்த பர்ஃபெக்டான சிக்கன் டிக்கா கபாபை வீட்லேயே செஞ்சு சர்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆனியனை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கபாப், அது கூட அந்த மீன் சட்னி வச்சுக்கலாம். எக்ஸலண்ட்டான சிக்கன் டிக்கா ரெடி. இதை வச்சு இன்னும் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் வர எபிசோடில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் சிக்கன் டிக்கா ஜஸ்ட் ஃபார் யூ.
இந்த டிஷ்ஷை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ட அதே சிக்கன் டிக்கா மாதிரி இருக்கேன்னு. அதே சிக்கன் டிக்கா அதே ரெசிபியில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த சிக்கன் டிக்கா ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல் ஸ்டாண்டர்டில் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி சிக்கன் டிக்கா செஞ்சால் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டலில் போய் யாரும் சாப்பிடவே வேணும், வீட்லேயே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இது கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இதை வச்சு நிறைய வேரியேஷன்ஸும் நம்ம பண்ண போகிறோம். வர எபிசோடில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதேமாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங் ரெசிபீஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan.